இன்னைக்கு வந்து நம்ம மேஜிக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், எல்லா வீடியோவும் இருக்கும். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ரீ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ மேஜிக் ஸ்டிச்சில் வந்து நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து 2 கலர் மட்டும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம சேர்த்தும் நாட் போட்டுக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேயே கண்டினியூஸாக இன்னொரு கலர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேலே எப்படி போடுறன்றதை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா கீழே நான் நூல் வந்து எந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கலர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். அடுத்தது இன்னொரு ஸ்டிச்சு போடுறேன். இது மாதிரி 2 போடலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றாவும் போடலாம். இப்போது நான் இங்கே கீழே கொடுக்கும்போது இப்போது நம்ம க்ரீன் நூல் தானே கீழே இருக்குது, பிங்க்கும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிங்க் நூலை மேலே எடுக்கிறேன். அது எப்படி ஹேண்டு வந்து நான் மாற்றி எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன். இப்போ பிங்க் எடுத்துகிட்டு பிங்க் வந்து அப்படியே ஒன்று மாற்றி ஒன்று போட்டாலும் போடலாம், நம்ம 2 மாற்றி போட்டாலும் போடலாம். இப்போ வந்து பிங்க்கில் ஒரு 3 ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது 3வது ஸ்டிச் வந்து இப்போ 3வது ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம க்ரீன் எடுக்கலாம். இப்போது 2 வந்து க்ரீன் போட்டாச்சு. இப்போ 3வது நான் கீழே கொடுத்துருக்கும் போது பிங்க் மாற்றணும். இப்போ வந்து கீழே எப்படி நான் வந்து நூல் மாற்றி கொடுக்குறேன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது க்ரீன். இப்போ நமக்கு வந்து போட்டிருக்கிறது க்ரீன் தான், ஆனால் பிங்க் வேணும். அதனால் இந்த நூலை விட்டுருணும். ஸோ இந்த நூல் தான் நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி இதை வந்து மாற்றிட்டிங்கன்னா இந்த நூலில் மாட்டி எடுத்துடணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு இந்த பிங்க் கலரையும் நீங்கள் வந்து கொடுங்க. இப்போ 3 போட்டுட்டேன். இப்போ வந்து க்ரீன். ஸோ அப்பப்போ க்ரீனை மாற்றிக்கணும். இப்போ க்ரீன் 3 மாற்றியாச்சு. அடுத்தது பிங்க். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் பிங்க்குக்கு ஒரு எண்ட் நாட் போட்டுடுறேன். ஸோ க்ரீனில் 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போடுங்க. இதோட நான் முடிக்க போகிறேன் அப்படின்னா அடுத்தது இங்கே ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன், இடம் பத்தலை, இருந்தாலும் ஓகே. இதுதான் மேஜிக் ஸ்டிச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 கொடுத்துட்டும் கொடுக்கலாம், இல்லைனா 2 கொடுக்கலாம், இல்லைனா சிங்கிளாகவும் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கீழே மட்டும் நீங்கள் எப்படி நூல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.